பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமையா. இல்லே தம்பி, போன் நல்லா பேசுறீடா. மகன் நல்ல பையன் தான், கட்டிக்காரன். என்ன வேணுக்கா? வியாபாரத்தை நல்லா நடத்தி தரேன், கடன் படாம காப்பாற்றி தரேன். பையனை பத்தி என்ன செய்யணும்? சரி, ஐஸ்வர்யமா ஆக்கி தரேன். சரி, கல்யாணத்துக்கு என்ன செய்வோம்க்கா? நம்ம என்னடா செய்வோம்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, கால் வந்துட்டு வாடா. வாடா என் செல்லக்குட்டி, ஓடியா ஓடியா ஓடியா. சரி, ஓகே. இந்த அம்மா, மாரியம்மனுடைய சக்தி உன் குடும்பத்தில் இருக்கும். பேக்கரி ஷாப் நல்லா ஓடும். இந்தா மகனே, லட்ச லட்சமா உனக்கு பணம் வரும். தைரியமாறு, இந்த அள்ளி தந்திருக்கேன், ஆனந்தம் அடைவாய். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. என்ன அடுத்து கடை வியாபாரம் யாரும் வச்சிருக்கா? வாக்கா, என்னக்கா கடை வச்சிருக்கிறே? என்ன கடை? அப்படியே அப்படியே புரோட்டா அடிப்பீங்களா? வைக்கிறீங்களா? காலில் வந்துட்டு வா, காரியக்கார பேமா வந்தோடனே ஏன் காலில் விடுதா பத்தியா? உயரம் மடக்கி உன் கட்டுமனைக்கு போனேன். 2 வருஷத்துக்கு முன்னால செய்துக்கிட்ட தொழில் தடைப்பட்டு போச்சு. ஆனா இப்ப ஒண்ணும் இல்லையே, என்ன பண்ணா சரி வரும்? ஹோட்டல் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஐயா கருப்பசாமியுடைய பேரை போட்டு நடத்தணும், அதுல வெற்றி அடையணும்னு ஒரு முடிவோட வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அப்படியா? கடன் வாங்கிட்டு இருக்காங்களா? எவ்வளவு பணம் கையில வச்சிருக்க மகளே? சரி, இந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு உதவியை கொடுக்குறேன், அதை வச்சு தொழிலை நடத்திக்கா, வெற்றி அடைவாய். மகிழ்ச்சி பெரு. இந்தா, இந்த பணத்தை வீட்டில் போய் ₹1,00,000 கிடைக்கும், ஓடிப்போம். கருப்பசாமிக்கு விருதுநகர், விதுரு நகர் இல்ல, விருதுநகர், விருதுநகர். எல்லாரும் அங்க போங்க, அடுத்த இடத்துக்கு போங்க. நீங்க அடுத்து கூப்பிடுறேன் உங்களை. விருதுநகர் மட்டும் வரங்க, மற்ற கீழே உட்காருங்க. அவ்வளவு இடத்துல எல்லா பக்தர்களும் கீழே உட்கார்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. கீழே உட்காருங்க. விருதுநகர் மட்டும் வாங்க, விருதுநகர் மட்டும் வாங்க. எல்லாரும் அமைதியா கீழே உட்காருங்க. விருதுநகர் மட்டும் வாங்க. பொறுத்தது போதும், பொங்கி எழும் மணாலா. பொறுமையா எல்லாரும் கீழே உட்காருங்க. முன்னாடி மிகப்பெரிய பக்தர்கள் கீழே உட்காருங்க. விருதுநகர் தலைமை ஆசிரியை. நீங்க ஆசிரியரா? நான் அதான் சொல்லிருக்கேன், தலைமை ஆசிரியை அப்படி சொல்லிருக்கேன். நல்லா இருக்கா? சிவராமன் கொடுத்து எழுதிக்கான். தலைமை ஆசிரியை. புத்தி முக்கோடி தேவர்களே, கால் வந்துட்டுவாங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் வேணும் செல்லம். வாங்க பக்கத்துல வாங்க வாங்க வாங்க. மாட்டிக்கிடக்கூடாதேன்னு பயப்படுறிய? உட்கார் உட்கார். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. உட்கார முடியாதாக்கா உங்களுக்கு? அதானே பார்த்தேன். ஒருவருக்கு நன்மை செய்வதிலும் கூட தீங்கு உண்டாகும். நன்மையை பெறுபவருடைய உள்ளத்தையும் நன்மையை செய்பவருடைய குணத்தையும் இணை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து செய்யவில்லை என்றால் அதில் தீங்கு நடக்கும். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார்? அவர் அவர் அறிந்து ஆற்றா கடை. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவரவர் அறிந்து ஆற்றா கடை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது அப்படி இல்லை. பொண்ணுடைய மனதுக்கும் பொருத்தமா இருக்கணும். என்ன, இதுவரை குடும்பத்துல வாழ்ந்த ஒரு மரபு படி எங்களுடைய உள்ளத்துக்கும் பொருத்தமா இருக்கணும். அதுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை எங்களுக்கு தரணும். சென்னையில டி நகர் வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த மாப்பிள்ளை இருக்கான். எங்க இருக்கான்? வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கான். மேட்ரிக் மணியில் அவன் அட்ரஸ் இருக்கு. நல்ல பையன், டாக்டரேட் படிச்சவன். மடக்கிடுவோமா? கால் வந்துட்டுவாங்க.
கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வருக வருக வருக. இந்த பதவியில இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி பெருமையோட வாழ வைக்கிறேன். பாட்டி, நீ நினைக்கிறத மாதிரியே உன் பூட்டி நல்லா இருப்பா. ஆனா பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு பிறக்கும். உன் பேரை வை, செல்வ சிறப்போட வாழுவான். வாழ்க வாழ்க வாழ்க. மனசாட்சி இருந்தா வர வேண்டியதான். இவ்வளவு விவரமான பேச்சு பாரு. விட்டு கொடுக்காத பொம்பளையா. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. என் இடம் சம்பந்தமாகவும் என் பிள்ளை சம்பந்தமாகவும் முடிவு வேணும்னு கேட்டு வந்தவன். கால் ஒன்று வாப்பா. நீ யாரடா தம்பி? பையன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. உன் இடத்த லீகல் ஒபினியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லலையப்பா. உட்காருங்க. உன்னுடைய இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை லீகல் ஒபினியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லவில்லை. உண்மையா இல்லையா? ஆனா அவர் உங்களுடைய விஷயத்துக்கும் வியாபாரத்துக்கும் அவர் நல்ல பதில் சொல்லலை. கரெக்டா இன்னும் 9 நாள் டைம் இருக்கு. இன்னொரு ஆளை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம். விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரிண்ணா? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க. ஜீவோ வந்தாச்சுன்னு சொன்னாங்களே, ஜீவோ வந்தாச்சு. ஆனா இன்னும் ஆர்டர் வரல. நம்பிக்கை கொண்டு நல்லா போ. வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு வாப்பா. விருதுநகர்கார மகனே வாடா என் செல்லம். வாப்பா. என்ன வேணும் உனக்கு? வேலையை முதல்ல வாங்கி தரேன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு பாண்டிச்சேரியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பொண்ணை கொண்டு வந்து வாழ வச்சு தரேன். நல்லா இரு மகனே. ஓ, சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி வாங்க வாங்க. வந்துட்டோ பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி உட்காருங்க. நான் விபூதி தரேன். நீங்க போய் உட்காருங்க. தாரேன். ஒரு ஆளு கொடுத்தா 9 பேருக்கு கொடுக்கணும். எந்த ஊருக்கா? பாண்டிச்சேரி மாவட்டமா? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. வா உட்கார். வா வாக்கா. வா. காலை விட்டு வாங்க. அண்ணாச்சி போங்க. அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி இங்கே வந்து நிற்கீங்க? மணி எத்தனை? 6:30. உட்கார். என்னம்மா வேணும்? உன்னுடைய காற்றை பார்த்தேன். பிங் பிங் பிங்னு ரொம்ப படபடப்பா அடிக்குத. என்ன விஷயம்? கண்ணை மூடு. உனக்கே முதல்ல எதையும் சரியில்லையே. நீ உங்க சித்தப்பனை பத்தி கேட்க கண்ணை முடிக்கானல்ல. நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு. வாதம் சம்பந்தமான விரோதம் இருக்கு. குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? 3 மாதங்கள் பொறுமையாயிரு. எந்திரிச்சு நடப்பான், வெற்றி அடைவான். ஆயுர்வேதிக் வைத்தியம் மலையாள தேசத்தில் பார், ஜெயித்து வருவாய். அடுத்து போங்கோ. அதே பாண்டிச்சேரி எல்லை. தன்னுடைய தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வாடா மகனே வா. வீட்டுல வச்சு கும்பிடணும். வாழ்க மகளே வாழ்க. அமைதி அமைதி. 3 ஆண்டு காலங்களாக நடத்துற தொழிலில் பணச்சரிவும் ஏமாற்றமும் நடந்து கொண்டு இருக்கிறது.
செக்கு சம்பந்தமான வழக்கு வந்து விடுமோ என்னும் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் உனக்கு இருக்கிறது. காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு இளைய தம்பி வாடா வா. பிங் பிங் பிங். பீர் தயாரிக்கிற இடம் எங்கடா இருக்கு? சரி, வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணமுடே ஆம்பளை பையன் பிறப்பான், செந்தில் குமார்னு பேர் வை. வெற்றி அடைவாய். செல்வாக்காயிரம் மகளே, ஆனந்தமாக. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வீடு? வீட்டுக்கு அப்படியா? 16 நாட்கள் வரை நீ பொறுமையா இருக்கணும்பா. அதுக்கு பிறகு என்னை வந்து பார்த்து நீ வர வாங்கிக்கலாமா? பக்கத்துல வா. இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. காரைக்கால் யாருப்பா? காரைக்கால் வருக மகனே வருக. என்னடா நிறைய ப்ராடக்ட் பண்ணி நிறைய தயாரிச்சு வச்சிருக்கிய? என்னடா தயாரிச்சு வச்சிருக்கிற? கால்கள், மரக்கால்கள், ஸ்டீல் கால்கள் செஞ்சு வச்சிருக்கியா? அதெல்லாம் இன்னும் வியாபாரம் போகாத வேதனை உன்கிட்ட இருக்கு. கால் வந்துட்டு ஓகே பண்ணி தரேன். கர்மசாமிக்கு இந்தாப்பா ஜெயிக்கிறேன், வெற்றி அடைவாய், புண்ணியம் வரல்வாய். இந்தா நன்றாக இருப்பார். கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்திலே கொட்டை பாக்கு வித்தவனா. கேன்சர் அறிவிப்பு யாருக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆயுளுக்கு கண்டமான ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது கிரகம் உருவாக்கி இருக்கு. ஆனா அப்படி ஆயுளுக்கு பங்கம் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு சனி பகவான் கேட்டேன். இல்லப்பா, இன்னும் 12.25 ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது. பிள்ளைக்கு திருமணம் முடித்து ஒரு பேரர் எடுத்து மடியில கொஞ்சி குலாவுவா. அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துவேன். 12.25 ஆண்டுகளுக்கு மரணம் இல்லாமல் தடுத்து நிறுத்துவோம்னு உத்தரவாயிடுது. இந்தாமா சிறிய வைத்தியத்துல பெரிய குணம் பெறுவாய். அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். நல்லா இருடா மகனே. இந்தாப்பா மங்களகரமான காரியம் வீட்டில் நடக்க போது வெற்றியா இருந்துக்கா, புண்ணியம் பெறுவாய். அதே பட்டுக்கோட்டை இந்தா மகனே, மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. 2025 உனக்கு வேலை போட்டாச்சு. ஓ, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 12 வருஷம் வனவாசத்தை போல மனைவி மக்கள்லாம் பிரிஞ்சிட்டாங்க. அதனால இப்ப மனைவி உன் கூட சேரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. உன் பிள்ளையினுடைய உள்ளம் 32 நாள்ல மாற்றமாயிரும். சேர்ந்து சிறப்போட வாழ வைக்க பெரிய மகனுடைய மரத்தை மாத்தி தர, வெற்றி உண்டு. இந்த ஜெயிச்சு வா, ஆனந்தமா இருப்ப. அது போயிட்டு வரலாம், சக்சஸ். சேமிப்புல பணம் போட்டு வேஸ்டா போச்சு. பணத்தை எங்கேயோ போட்டு வேஸ்டா போச்சுன்னு ஒருத்தன் கேட்கிறான்பா. யாரு அது? பட்டுக்கோட்டை. பணத்தை ஒரு இடத்தில் கொடுத்து நஷ்டமடைந்து விட்டேன் என்று ஒருவன் இருக்கிறான். வருக, எங்கன கொடுத்திய? நீங்களும் இல்ல, எங்க கொடுத்திய? போனு
நீ எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருக்க? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், இப்படி இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு? அபாய நிலையில உட்கார்ந்துருக்கியப்பா. வாழ்வா தாழ்வான்னு தெரியாம வேதனைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனாலையும் மிரட்டல் அடைஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாத்தி இழந்த பணத்தையும் மீட்டி தொழிலையும் உருவாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். ரொம்ப சத்தம் போடுறாங்க, எனக்கு முடியல. பக்தர்கள் அமைதியா இருங்க, அப்பதான் சாமி சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்க. அமைதியா கொஞ்சம். வேற என்னடா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், தொழிலை உருவாக்கி தாரேன். இந்தா ஜெயிச்சுவா மகனே, வெற்றி அடைவாய். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். அதே பட்டுக்கோட்டை எல்லை தன் இடம் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். இடம் மண்ணுமனை சம்பந்தமா வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பா? என்னென்ன வேதனை? கால் விட்டுவாங்க. கெட்டிக்காரனா இருப்பான் இருக்காங்க. உட்காரலாம். வீட்டு எல்லையில மாரியம்மன் வீரனார்லாம் வராங்களே, மாரியம்மா எங்க இருக்கா? வீரனார் வரார. கால் விட்டு வா. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். கார்த்திகை 20ஆம் தேதி ஓடி போயிடுவான். ஓ, பணத்தை வாங்கிக்கா, அசத்துவான், ஓடிப்பான். இதை போய் வீட்டில் வச்சுக்கோ, அந்த பணத்தை பேணி வச்சுக்கோ, கடன் அடையும், ஓடு. கர்மசாமிக்கு வாழ்க்கை, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க கால் ஒன்று சொல்லலாம். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம், இலங்கையிலிருந்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழக்கூடியவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏய், அமைதியா இருங்கப்பா. இவனுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு மன அடக்கத்தோட வாழ வச்சு தந்தா போதும்ல. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வேண்டியிருக்கு. 2வது முறை பார்க்கும் பொழுது இவனை தெளிவுபடுத்திடுவேன். இந்தாப்பா ஜெயிச்சு வார வந்திக்கா. நல்லா இரு மகனே, பக்கத்துல வா. நல்லா புண்ணியம் அடைவார். நல்லா கால் ஒன்று இருந்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். யார் அது? அது நடக்காது. நீங்க வீட்டுக்கு போலாம் நேர. இந்த மாதத்திலிருந்து உனக்கு தொழில் தொடங்கும். வெற்றியாக்கி தரேன். எல்லாம் நலமா நடக்கும்பா. ஆனந்தமா இருக்கலாம். கண்ணை முடிக்கா கொஞ்சம். இந்த பணம் பெருகும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. டெய்லி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? என்ன மருத்துவம்? என்ன செய்துப்பா உனக்கு? கால் ஒன்று வா. வேட்டி உறிஞ்சிராம கட்டும் போல படபடப்புல நின்றாத.
வருத்தப்படக்கூடாது, எல்லாம் நல்லாயிரும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உங்க எலியில சொடமாடசாமி வரார. என்ன வராரு? வராரு, எதுக்கேமா வரா? ஆனா உன் மகனுக்கு 3 வருஷ காலமா கிரகங்கள் சரியில்லை. பிரத்தியாரோட சொல்லு கேட்டு அலைஞ்சி ஊர் வழக்கும் பிரச்சனையும் இழுத்து கிடக்கான். அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேரை நீக்கித்தாரேன். மாந்திரிகத்தால் உனக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய செலவுகளை பண்ணியிருக்கிற நீ. அப்படி இருந்து குணமாகல. இதை குணமாக்கி நிறுத்தி தந்தா போதும்ல. கால் விட்டு வா. வரலாம், பக்கத்துல வரலாம். இந்த மகனே, இன்னையிலிருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். தைரியமாறு, ஜெயிச்சு வா. கருப்பசாமி, ஆமா, ஆறுமங்கலம் சுடலைய வணங்கும் மகன். கால விட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. இன்னொரு தடவை கால் விட்டு வா. ஏன் இப்படி சாமி ஆடிட்டு வாரிய? எதுக்கு இப்படி வாரிய? அமைதியா இருக்க வேண்டியதானே. கவலைப்படாது, கவலைப்படாது. கர்மசாமிக்கு தம்பி உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா? இப்பவும் அதைத்தான் சொல்லுதேன். அந்த செய்தி இருக்கு, நல்ல பெண்ணாக வரும். தெரியப்படுத்திருந்த தை மாதத்துக்குள்பட நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். சத்தியமா பொறுக்கணும்டா. இந்த அதை கனியை வச்சுக்கா, வந்து தரும். என்னை தொடர்ந்து பார்த்துக்கா. இப்போதைக்கு அதை முடிக்கிறதுக்கு யாரும் ஓடு சொல்லி உன்னை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வா, ஓடு. ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு அலைந்து வாழ்வை தெளிவு பண்ண வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்மணி. கால் விட்டு வா, கால் விட்டு வா. பக்தர்கள் அமைதியா உட்காருங்க. தாங்கள் மட்டும் நில்லுங்க, சத்தம் போடாதீங்க. யார் நீங்க? டைலர். என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ண முடிக்காம். உனக்கு இஷ்டம் இருக்கா போகிறதுக்கு? அவனை கூப்பிட வச்சா போதுமா? வரணும். ஆனா உனக்கு தொழில் வேணும்னு விரும்புதியா? காலில் விட்டு வா. நீ உட்காரப்பா, பராசக்தி உட்கார். நீ உட்காருனே. பக்கத்துல 1 2 3 4 5 சொன்னாலும் குத்தமடா. அவன் ஒழுக்கமா இல்லையே, பழக்க வழக்கம் சரி இல்லையே, வண்டியில வேற ஆளை வச்சு வண்டியை ஓட்டுறானே. மனதை மாத்தணுமா வேண்டாமா? வெளியே வரணும். ஆனா அவன் உன்னை விட லட்சணமான ஒரு ஆளை போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டான். அதனால அவன் மனத்தை மாத்துறேன், உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வெளியே வர வைக்கிறேன், வர வச்சு தரேன். பாப்பா பக்கத்துல வா. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருக்கா. நல்லாரு, மெல்ல மெல்ல சேர்த்து தரேன். சந்தோஷமா இருக்கு. பெங்களூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் உனக்கு? டென்ஷன் பண்றீங்களா? டென்ஷன் பண்றீங்களா? கால் வந்துட்டாங்க. உட்கார். உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க நடத்திய தொழில உங்களுக்கு வருமானமும் மன நிம்மதியும் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அதுல குறைவும் மனக்குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வேற யாராவது தடை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனையும்
நிறைய பொருள் இழப்பும் கடனும் இப்ப இருக்கு. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்ல. காலைல விழுந்துட்டு வா. வரலாம் பக்கத்துல. இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. வீட்டுக்கு அட்வான்ஸ் வரும், அடுத்த தொழிலுக்கு வளமும் வரும். இந்த அப்படி கடத்தை தீர்த்தாரேன். ஆமா, வேற வழியே கிடையாது. ஜெயிக்கிறேன், அடுத்த வீடு வாங்கி தரேன் போ. அதே பெங்களூர் எல்லை என் சகோதரி வாழவா சாகவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான். காலைல விழுந்துட்டு வா. நம்மால நிறைய பேரை நல்லாக்கி இருக்கோம், ஆனா நமக்கு இன்னும் சரியாகல. ஆனா நம்ம இந்த சபையில வந்து கேட்கிறோம், நமக்கு நேரமா காலமானு உன் உள்ள ஒரு பக்கம் வேலைப்படுது. உண்மையா? காலைல விட்டு வா. பக்கத்துல உட்காரலாம். உன் மச்சனுடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா கொஞ்சம். இந்தா, தங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உனக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்வார்கள். வெற்றி அடைவாய். கர்பதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை லிப்ட் தொழில் பார்க்கும் மகன். லிப்ட்ல நீங்க பெயர்ப்பீங்களே தவிர தொழில் பார்த்துக்க மாட்டீங்களா? புரியல அக்காவுக்கு. ஐயோ பாவம். என்னடா வேணும் உனக்கு? இல்ல சிரிக்க. கல்யாணம் முடிக்காண்டமா? அடுத்த கல்யாணம் முடிக்காண்டமாடா? வேண்டாம். அப்ப ஏன் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டியா? கால் வந்துட்டு வா. நீ நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த கோட்டையிலும் இருந்து உன்னை வெளியாக்கி கொண்டு வந்து தெளிவாக வாழ வைப்பேன். 3 மாதத்துக்கு பிறகு உன்னுடைய தொழில மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. நல்லா இருப்பாங்க. கர்பதாமிக்கு தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்த கணவன் மனைவி. கால் ஒன்று சொல்லலாம். மல்ல போற மழவிதான், மலைக்கு கொடை பிடிக்க சொல்லுங்கண்ணே அவரை. என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? வேற இடம் பார்த்து தரேன். அந்த பிள்ளை வேண்டாம்னு நானும் சொல்லுதேன். ஏன் அப்படி சொன்னேன்? அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. அது நமக்கு எதுக்கு? கல்யாணம் முடிச்ச ஒரு 3ஆம் மாசத்துல ஓடி போயிடும். அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் ஓடிப்பேன். தேவையா உனக்கு? காலில் விட்டு வா. இந்தா, இன்னும் ஒரு வாரத்துல 3 ஜாதகம் வருது. வேற இடத்த மாத்தி தாரேன். நல்ல பெண்ணா உன் வீட்டுக்கு வர வந்து அதுக்கு வழிவகுத்து தாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாருங்க. வெற்றியாக்குது. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ராஜமன்னார்குடி. பெங்களூர்லாம் போய் உட்காருங்க. ராஜமன்னார்குடி. கால் ராஜமன்னார்குடி. உனக்கு வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த வலி வேதனை நரம்பியல் சம்பந்தமானது. நான் கொடுக்குற கனியை தேய்ச்சிக்கா. 3 நாள் அந்த வலி இனிமே வரவே செய்யாது. கரெக்டா 40 நாட்களில் விசா வந்து சேரும். வெற்றி அடைவார். கர்பதாமிக்கு நாகர்கோவில் பகுதி. கால் வந்துட்டு வரலாம். சீக்கிரம் முடிக்கணும். முடியல, உடம்புக்கு முடியல. உன் சொத்துல இருக்கிற வில்லங்கத்துக்கு தவறான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுது. வாமா, அதை இனி மாற்ற முடியாது.
ஆனா அடுத்த இடத்துக்குரிய விஷயத்துல ஜெயிச்சு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தந்தா போதுமா? காப்பாய்த்தாரேன். இந்த தையில திருமணத்தை வெற்றியாக்கிறதுக்கு வழி வகுக்கிறேன். ஜெயிச்சு வா. வேற வழியை தான் பார்க்கணும். அதை விட வேண்டாம். அடுத்து அவன் வரும்போது பேசுவான். அதை வரட்டும், அடுத்து பேசுவாக்கா. கர்மதாமிக்கு அதே நாகர்கோயில் பகுதி கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? முன்னாடி எங்கடா? உன் முன்னாடி எங்க? யார் வீட்டுல? உனக்கு உன் முன்னாடிக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வா. இது யாருமா? விரட்டி விடுங்க, போக சொல்லுங்க. சாமி கேட்டாச்சுன்னா போக சொல்லிருங்க. கிரகங்கள் சரியில்லாத நிலையும் தேவையில்லாதனுடைய துஷ்பிரயோகமும் உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு உனக்கு கடன்களும் தொழில் நஷ்டமும் இருக்கு. வாஸ்தவமா? வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவளை இருக்க வச்சு தாரேன். பொறுமையாக இனி இரு. நேரம் மாறப்போகுது, பொறுமையா இருந்துக்கா. ஜெயிக்கிறேன். கர்மதாமிக்கு தர்மபுரி என் பிள்ளைகளுடைய உடல்நிலையை காப்பாத்தி தரணும்னு கேட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். யாருமா அது? வரலாமா? வாமாங்க, உட்காரடா. உன் பேர் என்னடா? சரியாக்கி தந்துருந்தாண்டா. தைரியமா இரு. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கடன் படாம உன்னை காப்பாத்துறேன். இந்தா மகளே, பக்கத்துல வா. இந்தா செல்வாக்காயிரு, வாழ்க. கர்மசாமிக்கு தர்மபுரி நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். கால் ஒன்று வரலாம். நெல்லு கோட்டைக்கு என்ன விலை? உங்ககிட்ட எத்தனை மூட இருக்கு? உன்னுடைய பூர்வீகத்துல தலைமுறை தலைக்காது. அந்த இடத்தை விட்டு மாறி புதிய இடத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாடா. வரலாம். உன்னுடைய குடியை நிப்பாட்டியாச்சுன்னா உனக்கு வாரிசும் வளர்ச்சியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்வாழ்வு பெருக்கி தரேன். இந்தா கடன் இல்லாம வாழுங்க மக்களே. கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி. எந்த ஒரு தருமபுரினாலும் வருவேன், கிருஷ்ணகிரினாலும் வருவேன். நீ என் வீடு வாசல் சொத்தை எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி ஆகும்? அந்த சொத்து உனக்கு உரிமையானதை நான் பெற்று தந்தா போதுமா? இந்தா அவனே மன நிறைவோட வெளியேறிச்சு ஓடுவான். உன் இடம் உனக்கு தான், ஓடிப்போ. கர்மசாமிக்கு அதே கிருஷ்ணகிரி எல்லை தன்னுடைய குடும்ப வாழ்வில் கடன்களும் பொருள் இழப்பும் வேதனை அடைந்து வந்த மகன். கடன் பட்டிருக்கியா? பொருள் என்ன இழந்த?
சும்மா ஊமை போல நின்னுட்டு என்னடா இழந்து போன? காலில் வந்துட்டு வா. வார இருக்கு, உத்தரவு இருக்கு. கர்மசாமிக்கு மகனே, இப்போ உன் கடனை தீர்த்து தரணும். ஆனா இழந்த பணம் வரதுக்கு மனநிலைகள்ல இப்போதைக்கு இடம் இல்லை. வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. உன் பையன் அந்த வாழ்க்கை தான் வாழுவான், திருத்த முடியாது. அவனை நல்லா வாழ வச்சு தாரேன், பெற்றுக்கொள். கர்மசாமிக்கு சிவகாசி, சிவகாசி, சிவகாசி. என் மருமகனை திருத்தி நல்ல வாழ வச்சு கொடு கருப்பசாமி காட்டு வந்தவங்களுக்கு காலில் வந்துட்டு வரலாம். யாரு? மருமகன் கொஞ்சம் கோயந்தனா இருக்கான் குடிச்சுக்கிட்டு. அவன் மனத்தை மாத்தி அங்கேயே வேற பார்க்க வச்சு தந்தா போதுமா? ஒண்ணு இல்லை, அதை நிறுத்தி தாரேன். உன் மருமகனையும் காப்பாற்றி தரேன், வெற்றி அடைவாய். ஒண்ணும் இல்லை, கவலை இல்லை. கர்மசாமிக்கு சிவகாசி எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார்? என்ன வியாபாரம்பா? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல பாட்டியை மெல்ல தூக்கடா, மெல்ல எந்திக்கணும். ரத்த கசிவுன்னு யார் சொன்னா? இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் அந்த நிலைகளை பெற்றார்கள். ஆனா உங்க எல்லையில என் தங்கை பத்திரகாளி இருக்காளா? நான் கருப்பசாமியும் இருப்பேன். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லை. அவங்கள சரி பண்ணி உங்க பிள்ளைய ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல. இந்த குழப்பத்துக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம், அவளை திருத்துதேன். இந்தா அந்த வழக்கை வெற்றியாக்க 3 மாதம் ஆகும். வாங்க பக்கத்துல, ஜெயிக்கிறேன். வாச்சல பக்கத்துல வாடா. நல்லாரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு எழுமலை மல்லபுரம், எழுமலை மல்லபுரம். அதுக்கு பேரு எம் கல்லுப்பட்டி அப்படின்னு பேர் இருக்கா? நீங்க 2 யார் யாருப்பா? அண்ணனும் தம்பி. கேட்கிற வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லிடுது. என்ன வர வேண்டாம்? கண்ண முடிக்கா வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமிய. கடன் தீரும், இடத்தை எதையும் விற்க வேண்டாம், காப்பாய்த்தாரேன். இந்தா வெற்றியாக இருப்பாயப்பா, புண்ணியம் பெறுவாய். நல்லா இரு மகனே. தென்காசி, 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 தென்காசியா? தென்காசி பைசில் 1 மலையாந்தேரி, தென்காசி. வந்துட்டேன் வந்துட்டேன். காலில் வந்துட்டு வரலாம். உன் கோர்ட்டு கேஸ கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி போட்டிருக்கு. அதனால இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரல, பொறுமையாயிரு. 2.5 மாதம் டைம் இருக்கு. உன் பக்கத்துல நீதியை வர வச்சுட்டேன். நீ ஜெயிச்சுக்கிடுவ, வெற்றி உண்டு. இந்தா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சங்கரன் கோயில், சங்கரன் கோயில், சங்கரன் கோயில். 3 பேர் இருக்காங்க, நீ மட்டும் இல்ல. நில்லு அங்க. பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? காலில் விழுந்துட்டு வா.
யாருமா இது? பக்கத்துல வாக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு பின்னாலோடி பார்த்தா சொடரமான சாமி எல்லாம் இருக்கு. புரியுதா? அந்த மெயின் ரோட்டு ஓடையில தாண்டி போனா சுடுகாட்டு எல்லையெல்லாம் சேர்ந்து வந்துடும். வருதா? இப்ப 2.5 வருஷ காலமா பிள்ளையின் வாழ்க்கையில் வருத்தமும் உன்னுடைய உடலில் பிரச்சனையும் வந்திருக்கு. இதுக்கு மந்திர தந்திரம் காரணம்னு சொல்லி பல செய்திகள் வந்தாச்சு. ஆனா அவைகள் இல்லை காரணம். நரம்பியலும் எலும்பும் பிரச்சனை. இது இயற்கையான நோய். ஆகையினால குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி காப்பாய்த்தாரேன். பிடி, நல்லா இரு. அவ உங்களை தேடி வர மாட்டா, அவ நல்லா இருப்பா. 3 வருஷம் கழிச்சு வருவா. ஓடிப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? எங்க இருக்காங்களா? கேட்டுப்பா. புளியரை கணவன் மனைவி. காலைல வந்துட்டு வரலாம். உனக்கு உத்தரவு இல்லடா, வரலாம். ஓராண்டுக்கு முன்னால இருந்த மன நிம்மதி இப்ப வீட்டுக்குள்ள இல்ல. ஆனா இதுக்கு காரணம் சில பேர்கள் மேல நமக்கு ஒரு சந்தேகம். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கு. அப்படி யாரும் செய்யவில்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரகம் எல்லா பொருளையும் இழந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத பிரச்சனை நடக்கணுங்கிற விதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இவைகளை மாற்றணும். தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? காலில் விட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். மகன் அரசாங்க வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு பார்த்தேன். அவன் வெளிநாட்டில் போய் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணி வருவான்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதுக்கு இடையில உடல்நிலை ஆரோக்கியத்துல இவனுக்கு சில குறைகள் இருக்கும். அதை தீர்க்கணும். ஆனா எனக்கு அவன் சத்தியம் பண்ணா அது நடக்கும். பண்ணுவானா? என்கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு விடிய காலத்துல இருந்து இங்க உட்கார்ந்துருக்கிய எல்லாம் தெரியுங்களா? காலில் வந்துட்டு வா. இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு 29 நாட்கள் அடுத்த பௌர்ணமி. அந்த பௌர்ணமி உத்தரவுல என்கிட்ட சத்தியம் பண்ணணும். அதுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாம காப்பாத்துறேன். குடிக்கிறத பத்தி கவலை இல்லாமலும் ஆக்குறேன். இந்தா ஜெயித்து வா மகனே, வெற்றி உண்டு. இந்தாமா செல்வத்தை அடித்தா